ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஃபேமஸான மைசூர் போண்டா ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். மைசூர் போண்டா பார்த்திங்கன்னா கர்நாடகா சைட்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி நம்ம சுலபமாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. போண்டா பண்ணுறதுக்கு இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட இப்போ 2 டீஸ்பூன் ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஆயில் நம்ம ஹீட் பண்ணி சேர்க்குறதுனால உங்களுக்கு போண்டா எவ்வளோ நேரம் ஆனாலுமே சாஃப்டாகவே இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம். இது கூட இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இது கூட நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. கரெக்டாக இது வந்து 200 கிராமுங்க. உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு நம்ம டீலாம் குடிக்கிற காஃபி குடிக்கிற கிளாஸில் கூட நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். 1 கப் மாவு சேர்த்திங்கன்னா 1/4 கப் தயிர், 1/4 கப் தண்ணி அந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தேவைப்பட்டால் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா இதுவே கரெக்டாக இருக்கும். நம்ம தயிர் எந்த அளவுக்கு தண்ணியாக கெட்டியாக சேர்க்குறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த அளவு பதத்தில் பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து ஒரு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு 15 நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆயில் ஹீட் பண்ணி போண்டா செஞ்சுக்கலாம். இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு பதத்தில் பிசைஞ்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. மாவு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம சோடா, தயிர், எண்ணெய் எல்லாமே சேர்த்துருக்கனால மாவு வந்து பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து நம்ம வடையெல்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஆயிலில் போட்டுக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸாகவே போடுங்க, ஏன்னா வந்து நல்லா புஃப்னு வந்து உங்களுக்கு போண்டா நல்லா பெருசாக உப்பி வரும். பெருசாக போட்டிங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் ஆயிரும். பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா சைடும் ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக உங்களுக்கு வரும். ரொம்ப சுலபமான சுவையான மைசூர் போண்டா சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.